உங்கள் வீட்டில் மீன் தொட்டி இருக்கா? இங்கே வைத்தால் வீடே செழிப்பாகும். வீட்டில் மீன் தொட்டி வைத்து மீன் வளர்ப்பதால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் கிடைப்பதோடு மன அமைதியும் செழிப்பும் உண்டாகும். வாஸ்து முறைப்படி வீட்டில் எந்த திசையில் மீன் தொட்டி வைக்க வேண்டும், அதனால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். ஜோதிட சாஸ்திரப்படி மீன ராசி அடையாளமாக மீன் உள்ளதால் தங்கள் வீட்டில் மீன் தொட்டி வைத்து மீன் வளர்ப்பது மிகவும் நற்பலன் கிடைப்பதோடு கெட்ட நேரத்தில் அதன் தாக்கத்தை குறைக்க உதவும். வாஸ்து ஃபெங் சுய் முறையின்படி வீட்டில் மன அமைதியும் மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொண்டுவர வாஸ்து செடிகள், யந்திரங்கள், மீன் தொட்டி உள்ளிட்ட விஷயங்களை பரிந்துரைக்கிறது. அந்த வகையில் செழிப்பை தரக்கூடிய மீன் தொட்டி வீட்டில் இருந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். விஷ்ணுவின் அவதாரம் மக்களை காப்பதற்காக மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரங்களில் முதலில் எடுத்த அவதாரம் மச்சா அவதாரம். அந்த வகையில் மீன் தொட்டியில் வண்ண மீன்களை வைத்து பராமரிப்பது மிகவும் புனிதமாக பார்க்கப்படுகிறது. ஒருவர் தினமும் காலையில் படுக்கையிலிருந்து எழும்போது உள்ளங்கைகளை பார்ப்பதும் மீன் தொட்டியில் உள்ள அழகிய வண்ண மீன்களை பார்ப்பதும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்களுக்கு அதிக கஷ்டம் என்றால் இந்த மாவில் மெலிதாக தேய்த்து அதன் மீது ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் என எழுதி அந்த உருண்டையை 41 நாட்கள் மீன்களுக்கு ஊட்டினால் உங்களுக்கு ஆனா தடைகள் கஷ்டங்கள் தீரும்.